அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்குள்ள சாப்பாடுமா கிழக்க மீன் பொரிச்சு, ரசம், பருப்பு, சோறு பொரிக்கிது. இன்றைக்குள்ள சாப்பாடு கிழக்க மீன், ரசம், பருப்பு. பருப்புக்கு நிறைய வெங்காயம், பூண்டு, சீரகம், மஞ்சத்தூள், வத்தல், சின்ன வெங்காயம் நியாயமாக போட்டிக்கிறது ருசி வைக்கும். இதுக்கு நம்ம குழம்பு மசாலா உப்பு தான், வேறு ஒன்றும் போடையில. புளியானத்து குழம்பு புலையெல்லாம் வச்சு தட்டுவோம், அது போல் தட்டிக்கிது. வச்சுருவோம், பெரிஞ்சிருவோம், நல்ல மிளகு, கடுகு போட்டு தாளிச்சிக்கிது. வத்தல், இதான் புளியானத்துக்குள்ள வேலை. ரசம் புளியாண்டா மற்ற ஆட்களுக்கு விளங்க ரசம். இது கிழக்கன் மீன். நிறைய பேருக்கு கால்படுத்து வார்த்தை விளங்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் வேறு மாதிரி பேசுங்க. வேறு மாதிரி என்ன ஸ்டைலில் பேச கொஞ்சம் நிறுத்தி பேசணும். என்ன அழகாகிது. பருப்புக்கு மிஞ்சின கறியும் இல்லை, செருப்புக்கு மிஞ்சின அடியும் இல்லை. ஆனால் பருப்பு மட்டும் தனியாக திங்கையில், அது ரசமும் மீனையும் தான் திங்க முடியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கொதிக்க சோறாக்கி விடுங்க. வைக்கிறோமா?